மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள் ஒருவர் வாசிக்கலாமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 1-2. அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் நல்ல கவனிங்க. எங்க யோவான் ஸ்நானகனுடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கிக்கிறதை பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் அதை வாசிக்கிற பொழுது அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கிக்க தொடங்கினார். சீசர்களை இயேசு அனுப்புவது இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். அதனால்தான் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். வெளிப்படுத்தல் 22 அதனுடைய 12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சிலர் சொல்லுகிறார்கள் அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லுவாங்க. எங்க தாத்தா காலத்திலிருந்து வர்றாரு. நான் சொல்லேன் நம்ம காலத்தில் வருகிறார். எல்லாரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி, தேவன் வர வேண்டிய காலங்கள் சமீபமாகிவிட்டது, அதற்குரிய அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் கூட ஒரு தாயார்ட்ட பேசும்போது சொன்னேன், ஏமா ஆண்டவர் சீக்கிரம் வர போறாரு, மனம் திரும்புங்கள். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு மனம் திரும்புங்கள். ஏன்னா அவர் வர வேண்டிய காலங்கள் வந்து விட்டது. ஏனென்றால் என்ன சம்பவிக்க வேண்டுமோ அது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதாவது மல்கியாவோடு முடிகிறது பழைய ஏற்பாடு. மல்கியாவுக்கு பின் 400 ஆண்டுகள் கழித்து இயேசு இந்த பூமியில் பிறக்கிறார். 400 ஆண்டுகள் கழித்து சுவிசேஷம் மீண்டும் எழும்புகிறது. நல்ல கவனிங்க. முன்பு தேவன் ஆதாமை ஏவாளை பூமியில் உருவாக்கி இவர்கள் எனக்கு கீழ்ப்படிவார்கள், என் திட்டத்தை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்தார். அவர்கள் கீழ்ப்படியாமல் தன்னுடைய பாதையில் நடந்தார்கள். அதில் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கிறார். அவருடைய பெயர் நோவா. எல்லாரும் அழித்து விட்டு இவன் எனக்கு பிரியமாய் வாழ்வான் என்று சொல்லி அவனை தெரிந்தெடுக்கிறார். அவனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா நிர்வாணமா போயிட்டான். ரட்சிப்பு இழந்து நிர்வாணமாக்கப்பட்டான் என்று சொல்லி அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. தேவ ஜனங்களே, அவனும் எனக்கு ஏற்றதை செய்யவில்லை. பின்பு அவனுடைய நோவாவின் சந்ததியில் வந்த ஒரு ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். நல்ல கவனிங்க. எங்கேயுமே ஆண்டவர் சொன்னதில்லை நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இப்படி சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபரை தேவன் அடையாளப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அப்படியே வந்தாங்க. யோசேப்பு வந்தார். பின்பு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் என்கிற பெயரோடு ஒரு கூட்டம் அறியப்படுகிறது. இவர்கள் எனக்கு விரும்புவதை செய்வார்கள் நினைத்தால் அவர்களை பின்மாற்றம் அடைந்தார்கள். இப்படி காலங்கள் செல்கிறது. இனி யாரையும் நம்புவதற்கு முடியல. அப்ப நான் ஒரு தீர்மானம் எடுத்தார். அதாவது எல்லா ஜனங்களும் எனக்கு ஒன்று, அவர்களில் யார் என்னை தெரிந்தெடுக்கிறார்களோ அவர்களுக்கு நான் தேவனாயிருப்பேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, தேவ ஜனங்களே, நான் எப்படி சொல்லட்டா, இஸ்ராயேல் ஜனங்கள் இயேசுவை புறக்கணிக்காவிட்டால் இன்றைக்கு இயேசு எனக்குள் வந்திருக்க மாட்டார். எப்படி? இஸ்ராயேல் ஜனங்கள் இயேசுவை புறக்கணிக்காவிட்டால் இயேசு எனக்குள் வந்திருக்க மாட்டார். அவர்கள் புறக்கணித்ததற்காய் நான் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் புறக்கணிச்சதுனால அவர் புறக்கணிக்கப்பட்ட என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. 400 ஆண்டுகள் கழித்து இயேசு வருகிறார். முதலாவது யோவான் ஸ்நானகன் இப்படியாக பிரசங்கிக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. இயேசு அதே வார்த்தையை சொல்லுகிறார், சீஷரும் அதே வார்த்தைகளை. ஆனா இன்றைய சீஷர்கள் இதை பிரசங்கிப்பது இல்லை. இன்றைய சீஷர்கள் ஏன்னா இன்னைக்கு அநேகர் சீஷராய் இருப்பதே இல்லை. இன்னைக்கு அநேகர் சீஷராய் இருப்பதே இல்லை. நல்ல கவனிங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் பல ஆண்டுகள் அமைதியா இருக்கிறார். மோசேயின் காலத்துல பாருங்க, ஆதாமின் காலத்துல பாருங்க, ஆபிரகாமின் காலத்துல பாருங்க, யோசேப்பின் காலத்துல பாருங்க. இயேசுவே டைரக்டா பேசுவார். பாத்துருக்கீங்களா? ஆதாம்கிட்ட யார் பேசுவா? நோவாட்ட யார் பேசுவா? ஆபிரகாம்கிட்ட யார் பேசுவா? ஈசாக்கிட்ட யார் பேசுவா? கடைசியில் யார் பேசினா இஸ்ரவேல் ஜனங்கிட்ட? தீர்க்கதரிசிகள். யாரு? இப்ப தீர்க்கதரிசிகளை கொண்டு கூட ஆண்டவர் அவன்கிட்ட பேச ஆயத்தமா இல்லை. எதிர இந்த வார்த்தை புரிஞ்சுது? ஏன்னா நம்ம கேட்பதற்கு ஆயத்தமா இல்லை. உண்மையா இல்லையா? ஒரு பிரசங்கம், ஒரு வார்த்தை நமக்கு நேரம் வருதுன்னா இந்த ஊழியக்காரர் என்னையா பேசுறாரு? தேவ ஜனங்களே, நன்கு கவனியுங்கள். தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால் நிறைந்து பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்கு நம் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம், நீ பைபிள் வாசிட்டு இருக்கீங்க, பைபிள் புரட்டிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுடைய எண்ணங்கள் என்ன? உங்கள் யோசனைகள் என்ன? எனக்கு புரியல. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒருபோதும் துக்கப்படுத்த கூடாது. பிரசங்க நேரத்தில் பிரசங்கத்தை, பாடல் நேரத்தில் வாயை திறந்து கையை தட்டுகிற கைய நான் சொல்லட்டா, தட்டுங்கன்னு சொல்லி தட்டுறது இல்ல. தேவனை ஆராதிக்கிறது என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. அதனாலதான் இப்போ கையை தட்டுங்க எல்லாம் சொல்றதுலாம் நிப்பாட்டி. தெரியுமா? உனக்கு விருப்பம் இருந்தா நீங்க
ஆமா, நீங்க தட்டுனா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. தெரியுமா, ஆராதனை என்பது நான் உணர்வு பூர்வமாய் தேவனை அறிந்து ஆராதிப்பது, உணர்ந்து ஆராதிப்பது. அந்த பிரசனம் எனக்குள் வருகிற பொழுது எனக்குள் ஐக்கியம் தேவனோடு, அதுதான் ஆராதனை. இன்னைக்கு என்ன ஆராதனை என்பது என்டர்டெயின்மென்ட், பொழுதுபோக்குக்காக ஆலை ஆராதனை. என் உள்ளத்தில் இருந்து உணர்வு பூர்வமாய் தேவனை ஆராதிப்பதை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை உங்களை நீச்சல் ஆழம் கொண்டு செல்லும். அதனால தான் தீர்க்கதரிசியா சொல்றாரு, முழங்கால் அளவு எனக்கு போதாது, கணுக்கால் அளவு போதாது, கழுத்து அளவு போதாது, நீச்சல் நீச்சலால் உங்களை கொண்டு செல்கிற பொழுது எம்மா உங்களை எல்லாம் மறக்க செய்ய வேற ஒண்ணும் இல்ல. கணுக்கால் அளவு தண்ணி கிடக்குது, நீங்க நடந்து போறீங்க, உங்களுக்கு உணர்வு இருக்குமா? ஃபீல் இருக்கும். முழங்கால் அளவு, கழுத்து அளவு. ஆனா நீங்க நீச்சல் ஆழம் போடுங்க, உங்களை நீங்க மறந்துடுவீங்க. அதுக்குள்ளிருந்து எப்படி அப்படிதான் எதுனா புரிஞ்சுது. அப்ப அதனாலதான் வேதம் சொல்கிறது, நாம் நீச்சல் ஆழம் நீந்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தேவ ஜனங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? மனம் திரும்புதல். என்னது? மனம் திரும்புதல். அதாவது நான் ஒரு 3 மிருகத்தை சொல்லுவேன். 3 அதுல நீங்க யாரா இருக்கீங்கிறது நீங்களே. ஆமா, ஒரு கழுதை வயிறு நிறைய நல்ல புல்லு சாப்பிட்டுக்கிட்டு நடந்து வருது. அப்போ மொத்தத்திலே கழுதை அப்படின்னு ஏன் தெரியுமா நிறைய பேர் ஏசுறாங்க? அதுக்கு வயிறு நிறைஞ்சிட்டுனா கொழுப்பு ஏறிடும். வயிறு நிறைஞ்சிட்டுனா கொழுப்பு ஏறிடும். அதனாலதான் அது இன்னும் நிறைய ஏன் கழுதைன்னு ஒரு மனுஷன் திட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ இது நடந்து வந்துட்டு இருந்துச்சா, அதனாலதான் அந்த கழுதை வைக்கிறவங்க பாருங்க, முழு ஆகாரம் கொடுக்க மாட்டோம், பாதி சாப்பாடு தான் கொடுப்போம். என்ன கொழுப்பு. ஆமா. அப்போ வந்துட்டு இருக்கும் போது ஒரு புலி படுத்து அப்படிச்சான். என்னது? அப்போ இதான் கொழுப்பு அறிவியலா இருக்கு. புலிட்டு போய் சொல்லிச்சான், சாப்பிட்டியா நீ? புலிட்டு வந்து சொல்லிச்சான் இல்ல, அது சொல்லிச்சான் நான் இப்ப நல்லா ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு வாரத்துக்கு உடனே புலி சொல்லிச்சான், நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, கொஞ்சம் கவனமா போ அப்படின்னுச்சான். இதுதான் கொழுப்பு குடிக்கலாம். போய் அதை சீண்டி பார்த்துக்கிட்டு, சரி நீ தான் புல்லு திங்க மாட்டிய, சரி புல்லு திங்க மாட்டார். ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் சாப்பிட்ட புல்லின் நிறம் என்ன? நான் சாப்பிட்ட புல்லின் நிறம். அப்ப புள்ளி சொல்லிச்சு, நான் புல்லு சாப்பிட மாட்டேன், ஆனா புல்லின் நிறம் பச்சை அப்படின்னு சொல்லிச்சான். இல்ல, நான் சாப்பிட்ட புல்லின் நிறம் நீலம் அப்படின்னு சொல்லிச்சான் கழுதை. ஏன்னா கொழுப்புல ஏறி இருக்கு. சில நேரம் கொழுப்பு ஏறிச்சுன்னு அப்படிதான் ஏட்டி போட்டி ஆட்டு பேச தோணும். அப்ப அந்த கழுதை சொல்லிச்சான், இல்ல நான் சாப்பிட்ட புள்ளி நிறம் நீலம். அது சொல்லிச்சான், இல்ல பச்சை, இல்ல நீலம். இது சொல்லி பார்த்துச்சு, கேட்கல. நேரா ராஜாட்ட போச்சுதான். யார்ட்ட? ராஜா யாரு? சிங்கம். சிங்கம் அங்க படுக்கிறது. அவர் போய் கூப்பிட்டு, ஐயா நான் அப்படி படுத்து கிடந்தேன், இவர் வந்தாரு, இப்ப விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு, நான் புல்லு சாப்பிட மாட்டேன், ஆனா புல்லுக்கு நிறம் பச்சை தான், ராஜாவாக உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு நினைச்சான். கழுதட்டை கேட்டுச்சான், சிங்கம் நீ சாப்பிட்ட புள்ளி நிறம் என்னது? நீளம். அதுல பனிஷ்மெண்ட் யாருக்கு தெரியுமா? புலிக்கு. நீ உனக்கு 5 மாசத்துக்கு யாரும் தெரிஞ்சக்கூடாது, பேசக்கூடாது. அதுல இதெல்லாம் தாங்க முடியல, புரியல. செஞ்ச தப்பு எது? கழுதை. தண்டனை யாருக்கு? புலிக்கு. உடனே சிங்கத்திற்கு போய் கேட்டுச்சான், ராஜாவே தவறு செய்தது கழுதை, எனக்கு ஏன் தண்டனை? உடனே ராஜா சொன்னாலும், அது கழுதை, அதுக்கு குணத்தை யாரும், ஆனா நீ புலி, நீ யாரு? நீ அதட்ட வாக்குவாதம் பண்ணுனதுனால உனக்கு கருத்து பிடி சொல்லுங்க. நீங்க புலிங்கிறத ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. யார்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, யார்கிட்ட நீங்க நிரூபிச்சுக்கிட்டு, எதுன்னு புரிஞ்சுது நீங்க யாரு? புலி. பசித்தாலும் அதே போல வாழ்க்கையில் என்ன நேரிட்டாலும் பாவத்திற்கு நாம் ஒருபோதும் துணை போகக்கூடாது. அது நல்ல கவனிங்க. வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புங்கள், இதோ நான் சமீபமாக இருக்கிறேன். நான் இப்படி யோசித்து பார்த்தேன், தாமதிக்கிறார் எங்க தாத்தா காலம் பாட்டி காலத்துல இருந்து வர்றாரு. ஏன் வரல தெரியுமா? அவர் வந்தா நம்ம போக மாட்டோம், அதான் வரல. எத்தனை புரிஞ்சு? அவர் இப்ப வந்தாரு, நம்மளை கூப்பிட்டுட்டு போனங்கிறதுக்காண்டி தான் அவர் தாமதிக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக் கூடாது. தேவ ஜனங்களே, ஏன் வரல தெரியுமா? நான் ஆயத்தமா இல்ல. அதாவது கல்யாண வீட்டுக்கு வண்டி அனுப்புவாங்க. எதுக்கு? மணவாளன் வீட்டுக்கு போவதற்கு. மணவாட்டி வீட்டுல இருந்து எதுக்கு போவோம்? மணவாட்டி ஆயத்தப்படுத்தி மணவாளனை சந்திக்க புறப்படுவார்கள். எத்தனை வண்டி வரும்? 3 வண்டி வரும். ஒரு வேளை கூடுதலா இருந்தா, பக்கத்துல இருந்தா போயிட்டு உடனே கூட 2வது அந்த வண்டி திரும்ப வர வாய்ப்பு உண்டு. ஆனா அந்த வண்டி ஒருக்கா தான் வரும். இதுல புரிஞ்சு? அந்த வண்டி ஒருக்கா தான் வரும். ஒருக்கா வரும்போது நீங்க அதுல இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறதுனால் அவர் தாமதிக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? மனம் திரும்புங்கள் என்று. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடுங்கள். ஏங்க, நீங்கள் மனம் திரும்புதலின் அடையாளம் கனி கொடுப்பது. எப்படி? உங்க வீட்டுல நீங்க 3 வருஷமா ஒரு மரம் வளர்க்குறீங்க, கனி கொடுக்கலாம் என்ன பண்ணுவீங்க? வெட்டி. அப்ப நம்மளால எத்தனை நேரம் வெட்டி போட்டிருக்கணும்?
நம்மளால எத்தனை நேரம் வெட்டி அப்படித்தானே? சரி, கனிகள் என்றால் என்ன? கலாத்தியர் 5வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் கடைசி 19 வாசிங்க. வெளியரங்கமாய் இருக்கின்றன அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். 22 வாசிங்க. ஆவியின் கனியோ, அதாவது ஆவியின் கனிகள் 9 உண்டு. எத்தனை கனி நான் சொல்ல முடியுங்களா? 3 வருஷம் மரத்துல காய்ப்பு இல்லைன்னு என்ன செஞ்சு வெட்டி நம்ம ரசிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. அன்பு என்கிற கனி நம்மள்ட்ட இருக்குதா? சந்தோஷம் என்கிற கனி இருக்குதா? சமாதானம் என்கிற கனி இருக்குதா? நீடிய பொறுமை என்கிற கனி இருக்குதா? தயவு, ஒரு மனுஷனுக்கு 21 முகம் உண்டா? ஒரு மனுஷனுக்கு அப்படியா? மனைவியிடத்தில் ஒரு மாதிரியும், குடும்பத்தில் ஒரு மாதிரியும், பிள்ளைகளிடத்தில் ஒரு மாதிரியும், வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஒரு மாதிரியும். வேற ஒண்ணு இல்ல, பொண்டாட்டி நல்லா சண்டை போட்டிருப்பான். ஒரு சகோதரி வந்தா வாங்க சிஸ்டர் சோதரம், இப்பதான் சண்டை போட்டா டக்குனு அந்த முகம் பச்சவந்தி கூட எத்தனை முகம் தான் உண்டு? 7 8 தான் உண்டு. ஆனா மனுஷனுக்கு 21 முகம் உண்டா? எத்தனை முகம்? சிலர் யாரும் சொல்றாங்க எனக்குலாம் நிறைய இருக்குது அப்படின்னு. எப்படி? நல்ல கவனிங்க. எப்பொழுதும் ஒரு முகம் உடையவர்களாக இருக்க வேண்டும். சத்தமாய் ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, உண்மையா இல்லையா? அது உண்மையா இல்லையா? அந்த கால நிலைகளுக்கு ஏற்றாற் போல் நாம் மாறிவிடுகிறோம். நான் சொல்லட்டா, காலநிலைகள் நமக்கு ஏற்றாற் போல் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கு. ஏன்னா எனக்கு ஒருத்தர் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. யாரு? மணவாளனோடு. எப்பங்க நிச்சயம் பண்ணாரு? ஒரு உடன்படிக்கை, ரத்தத்தினால் என்னோடு ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்ட நிச்சயதார்த்தம். அது என்னது? நிச்சயதார்த்தம். நம்ம அதனால ஒருபோதும் மறந்து விடக் கூடாது. என்னை ஒருவர் சேர்த்துக் கொள்ளும்படியாக விரைவில் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிவிடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சொன்னோம்ல, 3 வருஷம் என் வீட்டுக்கு வெளியில இருக்கிற மரம் கனி கொடுக்கலாம் வெட்டி நமக்கு பல வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் கனி கொடுக்கவில்லை. ஏன் தெரியுமா? மனம் திரும்புதல் சரியில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், முக்கினது சரியில்லை. நீ முக்கினது கூட நேரம் முக்கினது எல்லாம் சரியா இருக்கும்ல? புரியலையோ? அண்ணன் புரியலையோ? கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட முக்கியம் எல்லாம் நல்ல கவனிங்க. மனம் திரும்புதலை தேவன் இந்த நாளிலே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் ஞானஸ்தானம் பெற்று விட்டேன், நான் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டேன், எல்லா ஆராதனைக்கு வர்றேன், தசமபாகம் செலுத்துகிறேன், அதனால ஒன்றும் மனம் திரும்புதல் இல்லை. வாட் இஸ் யுவர் நேம் அப்படி கேட்டா சொல்லுங்க, ஐ அம் பிலீவர். எப்படி? ஐ அம், நான் யார்? ஒரு விசுவாசி. எங்க விசுவாசம் இல்லாதவர்களின் பெயர் கண்ணாயிரம் சொல்லுவாங்க. அவன் கண்ணு தெரியாது, பார்த்திருக்கீங்களா? ஆரோக்கியம் சொல்லுவாங்க, இப்படியே தான் தெரியும் ஆரோக்கியம். பார்த்திருக்கீங்களா? உண்மையா இல்லையா? செல்வர் ராணி பேரு பார்த்தா பாத்திரம் கழுவிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? ஏன்? என் மனைவி ஆமா ஒரு செல்வராணி பாத்திரம் பூசிட்டு இருக்கு அப்படின்னு. நல்ல கவனிங்க. அப்போ பெயருக்கு ஏற்ற வாழ்க்கை அமைவது இல்லை. நல்ல கவனிங்க. ஆனா அங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் ஆலயத்திற்கு வருவதனால, தேவனை ஆராதிப்பதனால மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். கரங்களை சத்தமாய் ஹல்லேலூயா. அதாவது நான் திரும்ப சொல்றேன், மனம் திரும்புதலின் அடையாளம் கனி கொடுப்பது. உங்களுடைய கனி இருந்துச்சா நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறது. அதுல அடையாளத்தில், அதாவது கனிகளினால் நீங்கள் மரத்தை அறிவீர்கள். மரம் எப்படி அறியப்படும்? கனிகளினால அறிய முடியும். எங்க வீட்டுல அங்க இருக்கும்போது ஒரு மாமரம் நட்டிருந்தோம். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, இது மாமரம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன கிடையாது? பார்க்கறது மாமரம் மாதிரி தெரியல, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. நாட்கள் சென்றது. எனக்கு ஒரு ஆசை, வெட்டி போட்டுருவோமான்னு. ஏன்னா எனக்கு அந்த
நல்ல பலன் தரக்கூடிய மரம் வைக்கிறத நல்ல நினைச்சு பிடிக்கும். சரி, ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை, சரி நின்றுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாருங்க அந்த மரத்துல காய்க்கக்கூடிய மாங்காயை பார்த்தீங்கன்னா அவ்வளவு மாங்காய். ஏன் அன்னைக்கு நான் வெட்டியிருந்தோம்னா? ஒரு விஷயம் யோசித்து பாருங்க, எல்லாவற்றையும் கனிகளினால் எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கரங்களுக்கு சத்தமாய் ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, மனம் திரும்பின ஒரு 2 பேரை காண்பித்து கொடுத்து விட்டு நான் அப்படியே உங்களுக்கு ஜெபிக்கலாம் என்று விரும்புகிறேன். எல்லாரும் திருப்பி கொடுங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. நான் என்ன சொல்றேன்னா, இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்ப அவசியம் இல்லைன்னா அது 2வது. ஒண்ணு திரும்பினா கூட பரலோகத்துல சந்தோஷம். அல்லேலூயா. நீங்க மனம் திரும்பினா பரலோகம். ஒருவேளை இந்த சபைக்கு நீங்க வர்றதுனால ஒரு கூட்டத்துக்கு எரிச்சல் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், ஆனா பரலோகம் சந்தோஷப்படுகிறது. கண்களுடைய சத்தமாய் ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த வேதம் தெளிவாய் சொல்கிறது, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்கள். எனக்கு புரியல அந்த வார்த்தை. எப்படி அவன் நீதிமானாக இருக்க முடியும்? தன்னை நீதிமான் என்று காண்பித்துக் கொள்கிறான், அவ்வளவுதான். எதுல புரிஞ்சது? அவன் நீதிமான் இல்ல, தன்னை நீதிமான் என்று நினைத்துக் கொள்கிறான். ஆனா அந்த ஒரு ஆட்டுக்குடி தான் கடைசியில் என்ன செய்கிறது? பரலோகம் போகுது. அப்படிதானே? நல்ல கவனிங்க, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 ஆடுகளை, அதாவது ஆத்துமாக்களை காட்டிலும் மனம் திரும்ப தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற அந்த ஒரு ஆத்துமாவின் நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியும், 100 ஆடுகள் ஒருத்தன் வச்சிருப்பான். 99 ஆடுகள் 100 ஆடுகள் ஒண்ணு செஞ்சிடும், காணா போய்விடும். அதை தேடி போய் அதை கொண்டு வந்து தன்னோட அந்த ஆட்டோடு என்ன செய்கிறார்? இணைக்கிறார். அதனால வேதம் சொல்கிறது தெளிவாக இந்த காரியத்தை குறித்து அந்த விளக்கம் கொடுக்கப்படும். அடுத்த வசனம் அப்படியே சொல்கிறது, 10 வெள்ளிக்காசை ஒரு ஸ்திரீ தொலைத்தாள். வாசிங்க 8வது வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்தாள். அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனார். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? நமக்கு ஒரு வெள்ளிக்காசா போனா வீட்டே கொளுத்திடுவோம். இவ விளக்க தான் கொளுத்தினா. எத்தனை புரிஞ்சு? வீடே பற்றி எரியும். உண்மையா இல்லையா? வீடே கொளுத்தி விடுவோம். அங்க அவ அப்படி இல்லை, அந்த விளக்கை கொளுத்தி அந்த வெள்ளிக்காசை என்ன செஞ்சாலாம்? தேடுகிறாள். அதை கண்டுபிடிச்சப்பறம் அதை படுக்க தூங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 9 கனிகளும் நம்ம வாழ்க்கையில் பெருகிறது வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், என் கண்களுக்கு தூக்கம் இன்பமா இல்லாதபடி எப்பவும் தேவனை தேடிட்டே இருக்கிறேன். நேற்று என் ஒய்ஃப் வரும்போது நான் முடிச்சேன். நான் ஒருவேளை நினைச்சிருப்பேன் நான் தூங்கிடுவேன் சொல்ல, நான் தூங்கல, நான் நம்பல. ஏன்னா என் இருதயம் தேவனோடு இருக்கிறது. என்னுடைய எண்ணங்கள், இந்த யோசனைகள் எல்லாமே படுத்து தூங்கினாலும் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனை நோக்கி. அதை நான் அறிகிறேன், அதை உணர்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்கிறது, வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலிருந்து பார்க்கிற பொழுது அவர் 2 சகோதரர்களை குறித்து சொல்கிறார். வாசிங்க. பின் அவர் சொன்னது, ஏன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தார் என்கிற கேள்வி எனக்குள்ளே உருவானது. எல்லாருக்கும் தேவன் தனக்கு இருக்கிற பொக்கிஷத்தில் பங்கு தந்திருக்கிறார், வரங்களை தந்திருக்கிறார், கிருபைகளை தந்திருக்கிறார், தாளத்தை கொடுத்திருக்கிறார். யாரும் தரலாம் போய் சண்டை போட முடியாது. எல்லாருக்குள்ளும் தேவன் கிருபை வரங்களை வைத்து இருக்கிறார். எதுல சொல்றேன் புரியுது? அங்க போய் சொல்ல முடியாது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லாருக்குள்ளும் தேவன் கிருபை வரங்களை தந்திருக்கிறார். இங்க பாருங்க, போகும்போது BMW கார்ல போறான், வரும்போது பிச்சைக்காரன போல வரோம். ஏங்க இந்த கவனிச்சு பாருங்க, போச்சுல BMW கார்ல போறாரு, நிறைய நண்பர்கள் தன்னோடு வருகிறார்கள், திரும்ப வருகிற பிச்சைக்காரனை போல. காரணம் என்ன? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து விட்டான். நல்லா இருந்தவன் தான், அப்பா வீட்டுல எல்லா ஆசைகளும் இருந்தது, எல்லா அந்தஸ்துகளும் பெயர் புகழ் இருந்தது. என்னைக்கு அப்பா வீட்டை விட்டுட்டு வெளியே போனானோ அன்னைக்கு பிடிச்சவன் வாழ்க்கையில் தரித்திரம். வேதம் சொல்லுகிறது, அவன் பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் பன்னியை மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய மேய்ப்பர்கள், ஆடை மேய்க்க வேண்டிய மேய்ப்பர்கள் இன்னைக்கு நிறைய பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? மனம் திரும்புதல் இல்லை. காரணம் என்ன? மனம் திரும்புதல் இல்லை. இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, அதனுடைய 15வது வசனம் வாசிங்க. 14 எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். இவனுக்கு பணிவிடை செய்ய அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு பாருங்க இவனுடைய நிலை என்ன? ஏன் குறைபட தொடங்கினான் தெரியுமா? என்றைக்கு நீங்கள் தகப்பனுடைய கரத்தை விட்டு வெளியே போகிறீர்களோ அங்கே நீங்கள் குறைவுபட தொடங்குகிறீர்கள். எதிர சொல்லை புரியுது? அதனால சொல்றேன், அவருடைய பலத்த கரத்திற்குள் நீங்கள் அடங்கி இருங்கள். அப்ப கொடுத்து விட்டுட்டாரு, இவர் போயிட்டாரு.
தனக்கு இருந்த எல்லாரையும் துன்மார்க்கமாய் செலவழித்து விட்டு, எப்படி துன்மார்க்கமாய் செலவழித்து விட்டு, ஆமாங்க, நாம் துன்மார்க்கமாய் வாழ்கிற பொழுது தேவன் நமக்கு தருகிற கிருபைகளை இழக்கிறோம், வரங்களை இழக்கிறோம், தேவன் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளை இழக்கிறோம். ஆகவே தேவன் நம்மளோடு தெளிவாய் பேசுகிறார். தேவ ஜனங்களே, ஒரு நாளும் துன்மார்க்கமான ஜீவியங்கள் நம்ம வாழ்க்கையை எட்டி பார்க்க கூடாது. ஆமென். நீதிமானாய் யோசேப்பு எப்படி நீதிமானாய் இருந்தானோ, யோவான் எப்படி நீதிமானாய் இருந்தானோ, எப்படி சகரியா நீதிமானாய் இருந்தானோ, என் அவர்களை குறித்தெல்லாம் வேதம் சாட்சி கொடுக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் நாம் நீதிமானாய் இருக்க வேண்டும். எங்க யோசேப்பு நினைத்திருந்தால் தன்னுடைய நீதியை அங்கே காட்டி இருக்க முடியும். நான் பாவம் செய்யவில்லை என்பதை தெளிவாக சுட்டி காட்டி இருக்க முடியும். ஆனால் அவன் அதற்கு முற்படவில்லை. என்னுடைய நீதி நிச்சயமாய் ஒரு நாள் விளங்கும் என்று சொல்லி காத்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. தேவ ஜனங்களே, நிச்சயம் என்னுடைய நீதி ஒரு நாள் வெளிப்படுத்தப்படும். இந்த பூமியில் இல்லாவிட்டாலும் பரலோக ராஜ்யத்தில். அல்லேலூயா. இங்கே வேதம் தெளிவாய் சொல்கிறது. அதனுடைய 16வது வசனம், அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன்னுடைய வயிற்று நிரப்ப அதை கொடுக்கிறதுக்கு இல்லை. காரணம், தேவ சன்னிதானத்தை விட்டு புறப்பட்டிருந்தால். பன்றி தின்கிற தவிடு கூட, தவிடு தின்கிற யாராவது இருக்கீங்களா? ஆனா அவன் ஆசைப்பட்டானா, அது கூட அவனுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? தேவனை விட்டு அவன் சென்றதினால். அதை வாசிக்கிற பொழுது 17வது வசனம், பக்கத்துல கரத்தை பிடிச்சுக்கிட்டு அவனுக்கு இல்ல பக்கத்துல கையை பிடிச்சுக்கிட்டு அவனுக்கு புத்தி தெளிஞ்சிட்டு. உங்களுக்கு புரிஞ்சுதா? அவனுக்கு புத்தி தெளிஞ்சதுனால அப்பாவை தேடி நமக்கு புத்தி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இன்னைக்கு தெளிஞ்சிரும். கலங்குதுன்னா தெளியறதுக்கு தான். ஒரு காரியம் சொல்லட்டா, மனம் திரும்புதலுக்கு அடையாளம் புத்தி தெளியும். எப்படி பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் வந்து கஷ்டத்தெல்லாம் பார்க்கிறான். ஐயோ, என் தகப்பன் வீட்டுல எனக்கு காலாவி கூட 2 பேர் உண்டு, சூ மாட்டி விட 2 பேர் உண்டு, ஓட்டு போட்டு விட 2 பேர் உண்டு, கால் கண்ணாடி கால் கனவு திறந்து விட 2 பேர் உண்டு. இன்னைக்கு இந்த பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டை கூட சாப்பிடுவதற்கு எனக்கு வழி இல்லையே. அவன் புத்தி தெளிகிறது. தேவ ஜனங்களே, நான் மனம் திரும்ப வேண்டுமானால் முதல் அவர்களுடைய புத்தி தெளிய வேண்டும். அல்லேலூயா. எனவே நாம் சொல்கிறது, தேவனிடத்தில் இருந்து அவன் புத்தி வரணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. பாருங்க, அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசினால் சாகிறேன். பாருங்க, அடுத்தது அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் எழுந்து போவேன், எங்க அப்பாட்ட போவேன், போய் நான் மன்னிப்பு கேட்பேன். மனம் திரும்புதலின் அடையாளம் மன்னிப்பு கேட்பது. எத்தனை பாவங்கள் நம்ம செய்திருப்போம். ஒரு விஷயம் பாருங்க, எத்தனை முறை நம்ம கிறிஸ்துவை சிலுவையில் அடைந்திருப்போம் என்பதை நினைத்து பாருங்கள் தேவ ஜனங்களே. எனக்கு கவனிங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அவன் மனம் திரும்பி, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, 20வது வசனம், எழுந்து புறப்பட்டு சொன்ன பாத்தீங்களா? அவன் இருதயத்தில் ஒரு தீர்மானத்தோடு வர்றான். நான் வீட்டுக்கு போவேன், எங்க அப்பாட்ட சொல்லுவேன், இன்னும் உடைய பிள்ளை கிடையாதுனா, நான் வேலைக்காரனாட்டு கூட இருந்துட்டு எப்படிங்க ஒரு தீர்மானத்தோடு வரான். பாருங்க, திரும்பி வாரான். மனம் திரும்புதலுக்கு அடையாளம் என் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுப்பது. அதாவது நல்ல கவனிங்க, அவன் பிள்ளையாக இருந்தாலும் அவர்கள் என்ன எண்ணம் இருந்திருக்கும், நான் அவருடைய வேலைக்காரன். புரியுதா? பிள்ளையாக இருக்கிறான், ஆனா அவருக்குள்ள எண்ணம், நான் ஒரு வேலைக்காரன். தெரியுமா, எனக்கு ஆஸ்தி இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை, எல்லாமே போயிட்டு, ஆனா இன்னைக்கு அப்பா போட்ட பிச்சையில வாழ்றேன். எத்தனை சொல்றேன், புரியுது? நல்ல கவனிங்க, திரும்பி வர்றான். வாசிங்க தொடர்ச்சிய, மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு, வேற ஒண்ணு இல்லைங்க, இந்த இடத்துல அந்த அப்பா ஸ்தானத்துல நீங்க இருந்து விடுங்க. உங்க பையன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், திரும்பி வாரான். அடுத்த வார்த்தை எந்த மாதிரி சொல்லுவோம், எனக்கு தெரியும் நீ இப்படிதான். நல்ல கவனிக்க, மனம் திரும்பி வருகிற பொழுது தேவன் சேர்ந்து கொள்ளுகிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி வேதம் சொல்லும் தேவ ஜனங்களே, அவன் தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்டு, ஐயோ, நான் பரத்திற்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தேனே, இது பிள்ளை என்று சொல்வதற்கு நான் தகுதியுடன் அல்ல, ஆனால் வேலைக்காரன் ஒருவனாய் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி வந்தான். அதற்கு அர்த்தப்படி சொல்லுங்க, நான் வந்தது வேலைக்காரனா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா அவர் என்னை மகனாய் சேர்த்துக் கொண்டார். சொல்லுங்க, என்னை மகனாய் சேர்த்துக் கொண்டார். பாருங்க, வந்தது ஒரு நோக்கம். எங்க நீங்க எந்த நோக்கத்தோடு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆவியானவர் நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக தேவனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. வாசிக்க தொடர்ச்சிய குமார். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, எங்க தகப்பன் ஏன் கொடுக்கல, தகப்பன் ஏன் மாட்டி விடல, தகப்பன் ஏன் காலனை கொடுக்கல, தகப்பையா மோதிரத்தை அணிவிச்சு விடல,
ஏன் தெரியுமா? இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஊழியக்காரர்களை கொண்டுதான் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தர முடியும். ஊழியக்காரர்களை கொண்டுதான் உங்களை முத்திரை மோதிரமாய் மாற்ற முடியும். ஊழியக்காரர்களை கொண்டுதான் உங்களை தேவ ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்த முடியும். அதாவது பாதரட்சி என்பது ஆயத்தத்தை குறிக்கும், மோதிரம் என்பது முத்திரை மோதிரத்தை குறிக்கும், வஸ்திரம் என்பது ரட்சிப்பை குறிக்கும். இதை யாரை கொண்டு கொடுக்க முடியும்னா, தேவனுக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஊழியக்காரர்களை கொண்டு மட்டுமே தேவனால் செய்ய முடியும். அல்லேலூயா. இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள். ஏமா, ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்துக்கு மதிப்பு தெரியுமா? தெரியுமா? எந்த கடையிலும் கிடைக்காது. ஆனா தேவனால் நமக்கு கொடுக்க முடியும் ஊழியக்காரர்களை கொண்டு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. 23வது வசனம் சொல்கிறது, கொழுத்த கந்தை கொண்டு வாருங்கள், கொண்டு வந்து அடியுங்கள், சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரன் இவன் திரும்பவும் உயிர்த்தார். அதுல கையை பிடிங்க. புத்தி தெளிஞ்சுனா இன்னைக்கு உயிரோடு தான் இருந்து போய் புரிஞ்சு அவளும் செத்து போய் கிடக்கு. எல்லாம் நல்ல கவனிங்க. உண்மை அதுதான். மரித்து போன ஒரு வாழ்க்கையில் இருந்து நம்மளை தேவன் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்வடைஞ்சிக்க எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட. அந்த 25வது வசனம் வாசிங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் கணிப்பையும் கேட்டு எல்லாம் பார்த்து அவன் கேட்கறான், என்னன்னு விசாரிக்கிறான். அவங்க சொல்றாங்க, உன்னுடைய சகோதரர் திரும்ப என்ன செஞ்சுட்டான்? என்ன சொல்லியிருப்பான்? நம்மனா அவனுக்கு நிலைய பாருங்க. இவன் ஏன் வந்தான்? ஏன் சொத்துல பங்கு போடுறதுக்கா? எதுவுமே புரியுது. ஏற்கனவே சொத்தை வாங்கிட்டு முன்னாடி பயங்கர கோவம் இருந்தாங்கண்ணா, இப்போ சில நேரம் கோவம் வரும். நல்ல கவனிங்க. அப்போ எங்க வீட்டுல 6 சேர் உண்டு. எத்தனை? 6 சேர். எங்க அம்மா முன்னாடியே சொல்லுவாங்க, அண்ணனுக்கு 2 சேரு, எனக்கு 2 சேரு, தம்பிக்கு 2 சேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கோவம் வந்து என்ன செய்வேன் எனக்கு தெரியாது. எதையாவது போட்டு உடைப்பேன், சீவை போட்டு உடைப்பேன், இல்லை கதை உடைப்பேன், எனத்தையாவது உடைப்பேன். ஆனால் உடைப்பேன். அதுக்காக அந்த உடைச்சாதான் என் கோபம் தீரும். அப்படி பயங்கரமான கோபக்காரன். அப்போ எங்க அண்ணனுக்கு சேர் 2 உடஞ்சி போச்சு, எனக்கு 2 சேரு உடஞ்சி போச்சு. ஒரு நாள் சண்டை நடந்துட்டு இருக்குது. சேரை தூக்கணும்ல, என் தம்பி ஓடி வந்தான். என்னை உன் சேரை நீ உடைச்சிட்டா, இது ஏன் சேரு கீழே வச்சு. நான் இன்னைக்கு அதை என் வீட்டுக்காரமா நான் சொல்லி சிரிப்போம். அப்போ நல்ல கவனிக்கணும். ஏன்? அது அவனுடையது. நல்ல கவனிக்க. ஆனா பாருங்க, வேதம் சொல்லுகிறது, என்ன நினைச்சிருப்பான்? என்னுடைய ஆஸ்தியில் பங்கு முடியாத திரும்ப நினைச்சு தம்பி வந்துட்டான். வாசிங்க அதனுடைய 28. அப்பொழுது அவன் கோபமடைந்து போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக நல்ல கவனிக்கணும் அந்த பகுதியை. அதாவது எல்லாருமே கெட்ட குமாரனை பத்தி பேசுவாங்க. இந்த மூத்த குமாரனை பத்தி நான் சொல்லட்டா, நமக்கு தான் கெட்ட குமாரனே, குமாரன் அவருக்கு இளைய குமாரன். இதுன்னு புரிஞ்சு, நமக்கு தான் கெட்ட குமாரன், அவருக்கு அவர் எந்தைக்கும் இளைய குமாரனே. கெட்ட குமாரன் நம்ம பக்கத்துல வந்துருப்பாரா? ஆனா கவனிங்க, மூத்த குமாரன் சொல்றான் பாருங்க, அவர் தகப்பனுக்கு பிரதித்திரமாக இதோ இத்தனை வருஷ காலமா நமக்கு சொல்றான் பாருங்க. இவரெல்லாம் மிஞ்சின நீதிமான்கள் எழுதலாம். நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. இவன் எல்லாம் விட்டுட்டு திரும்பி வந்திருக்கிறான். யாரு பண்ணுங்க? இவன் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான். இவன் வேசி விடத்துல சில நேரங்களில் அப்படித்தான் ஒரு மனிதன். ஏன்னா எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அவர் ஒரு முறை தூத்துக்குடி பகுதியில் எங்களோட வேலைக்கு வந்திருந்தார். அவர் சொல்றாரு, நேற்று தினத்துல அவர் ரோமன் கத்தோலிக்கத்தை சார்ந்தவர். ஒரு ஸ்திரீ, அவர்கள் விபச்சாரத்தில் இருந்தவர்கள். தேவன் திடீர்னு அவர்களை சந்திச்சு அவங்க மனம் திரும்பி கிறிஸ்துவுக்காய் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துட்டு வந்துட்டாங்க. அப்ப அவரு என்ன சொல்றாரு, இப்படி அவங்க ஒரு ஸ்திரீ, அவர் சொல்றாரு, இவளோடு நானே பிரவேசித்திருக்கு. அவள் வந்து எனக்கு சுவிசேஷம், நான் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அவள் ஒரு விபச்சார ஸ்திரீ, அவள் எப்படி இயேசுவை பத்தி சொல்ல முடியும்? எப்படி சொல்லலாம்? எதுல புரியுது? இங்க அதைத்தான் சொல்லப்படுகிறது. வேசிகளிடத்தில் எல்லா ஆஸ்திகளையும் செலவழித்து குமாரனாகிய இவன் கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றார். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், காணாமல் போனான், ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னான். நீங்க பாருங்க, அதுக்கு பிறகு என்ன நீ ஒண்ணுமே சொல்லப்படல. அங்கு கவனிங்கள், இளைய குமாரன் மனம் திரும்ப வருகிறான், புத்தி அடைகிறான். என்ன செய்யறான்? புத்தி அடைகிறான். இங்க வந்தாச்சு, அவனுக்கு பயங்கர வரவேற்பு. பதில் காத்து பிடிச்சு, நீங்க மனம் திரும்பி, அதாவது புத்தி தெளிஞ்சு மனம் திரும்பி வீட்டுக்கு வந்தா
உங்களை பரலோகம் வரவேற்கும். தகப்பன் வீட்டுக்கு வரணும். பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, அந்த தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, அந்த தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. ஓ இயேசுவாலே, இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பாருங்க, புத்தி தெளியணும், மனம் திரும்பணும், தகப்பனை நோக்கி ஓடி வரணும். அவர் உங்களை அணைத்துக் கொள்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 1-2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. இவரு சும்மா டைம் பாஸுக்கு ஏசு எப்படிப்பட்டவர் பார்க்க வந்தவர். எப்படி யாரும் சொல்லியிருக்காங்க? யாருக்காரமா இயேசுவை சொல்றோமா? பக்கத்து வீட்டில் வேற கதெல்லாம் விடுவோம். நேற்று பார்த்துக்க, அவன் வீட்டுக்காரன் அதை சொன்னான், இதை சொன்னான், அப்படியாங்க இப்படியாங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது வாங்கலாம் போறோம்ல பக்கத்து வீட்டில். ஒரு அம்மா அப்படிதான் பக்கத்து வீட்டில் போய், அக்கா நான் நேற்று மார்க்கெட்டு போனேன், வரும்போது சீனி வாங்கிட்டு வர மறந்துட்டேன், கொஞ்சம் சீனி கடன் வாங்குறதுக்கெல்லாம் போறோம். அந்த அம்மா சொன்னாங்களாம், ஏமா நீ சீனி வாங்க மறந்துட்டா, போன வாரம் என்கிட்ட வாங்கின சீனியை நீ மறந்துட்டா. நீ மறந்து உன கொஞ்சம் நல்லா பாருங்க. கிறிஸ்துவ பத்தி இயேசுவை சொல்றோமா? சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம விழுந்த கடமை. வேதம் சொல்லுங்க, சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ. சுவிசேஷத்தில் பல விதங்கள் உண்டு. டிராக்ஸ் ஊழியம், தனிநபர் ஊழியம், குழுவாக சேர்ந்த ஊழியம், பத்திரிகை ஊழியம், பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. நம்ம இந்த ஊழியம் பண்றோம். சிலரும் ரோட்ல சொல்லுவாங்க, நான் இப்பவும் சிலரை பார்க்குறேன், ரோட்ல இருந்து தைரியமா இயேசுதான் தெய்வம், அவரண்டி வேறு தெய்வம் இல்லைன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டுல இயேசுவை சொல்றோமா? நேற்று 2 பேர், அவங்க 2 வீட்லயுமே நான் சொன்னேன். அவங்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதுல இருந்து அழகா சொன்னேன். சொல்ல வேண்டியது நம்ம விழுந்த கடமை. நான் என்ன சொல்ல, ரட்சிப்பு கர்த்தருடைய, ரட்சிப்பு கர்த்தருடைய, ரட்சிக்க வேண்டியது கர்த்தர். நான் என்ன சொல்றேன்னா, இந்த பூமியில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது அல்ல, யாருக்காய் வாழ்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கேளுங்க, ஒரு சொல்லுவார், வீட்டுக்காரர் சொல்லுவார், கேட்டீங்கன்னா அந்த குடும்ப தலைவர், நான் வந்து மாடா உழைக்கிறேன் பாரு. கொண்டாடி சொல்லுவார், நான் மட்டும் என்ன நாயா வேலை செய்யற வீட்டில். அப்படிதானே? ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தது. இப்ப வீட்டுல என்னது இருக்கு? நாயம் மாடம். உண்மைதானே? இப்ப யாருக்காண்டி உழைக்கிறோம், எதற்காக உழைக்கிறோம் என்ன செய்யல தெரியல. ஒரு மனுஷன், நல்ல மனுஷன் ரொம்ப தங்கமான மனுஷன், 10 மணிக்கு தான் வேலை போயிட்டு வருவாரு. ஒரு நாள் மனைவிக்கு தகவல் வந்திருக்குது, 6 மணிக்கே ஆபீஸ் முடிஞ்சிருமா. அதுல மனைவி கேட்டாங்களா, என்னங்க உங்களுக்கு 6 மணிக்கே முடிஞ்சிருக்குல்ல, ஏன் 10 மணிக்கு வாரீங்க? ஏமா கொஞ்சம் ஃப்ரீயா வெளியில இருந்தா கொஞ்சம் தலை கொஞ்சம் நல்லா, இங்க வந்தா நீ இருக்க. இன்னைக்கு இப்படிதான் நடக்குது. இன்னைக்கு இப்படிதான் உண்மையா இல்லையா? ஒண்ணு மாமியார் சண்டையாது, இல்லைன்னா மரம் 2 பேரும் சேர்ந்துட்டு அந்த மனுஷனை இருக்க விடுறது கிடையாது. உண்மையா இல்லையா? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? மாமியார் சண்டை மருமக பண்ட ஒரு பக்கம்னா, அம்மா சண்டை மோவ சண்டை இன்னொரு பக்கம். அவங்களுக்கு இந்த காலத்துல தீராத அந்த சண்டை. ஏன் மாமியார் மருமக கூட நினைச்சிருக்கலாம், அதை சரியா பண்ணிடலாம் போல இருக்கு. ஆனா அம்மா பிள்ளைங்க சண்டைய இன்னைக்கு தீர்க்கவே முடியல. ஏன் நீ நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, சகிய இருக்குல்ல ஒரு ஆசை, அவர் எப்படிப்பட்டவர் பார்த்துட்டு புரிஞ்சா, அவர் நல்லா அழகா இருக்காரு, அப்படி நல்ல பிரசங்கம் பண்றாருப்பா, தொட்டாத வியாதிகள்லாம் குறையுது, அவரு அந்த இயேசுவின் அந்த ஒரு ஜெபம் பண்ணா போதும் பின்னிய பிசாசுகள் ஓடுது அப்படின்னு சும்மா பார்த்துட்டு போலாம் சொல்லி காட்டத்தி மரத்தில் ஏறி இருந்தான். அங்க வேதம் சொல்லுகிறது, வாசிங்க, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, அதாவது நான் சொல்லட்டா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வந்தாலும் அவர் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா.
சும்மா வந்தது. இயேசு எப்படி பார்த்துட்டு போலான்னு வந்தவர். கூட்டம் அதிகம். இவர் மேல நின்னுட்டு பார்த்துட்டு இருக்காரு. இயேசு எப்படிப்பட்டவர்? தூரத்துல வராரு. இயேசு அந்த இடத்துல வந்து சகேவே இறங்கி வா, நீ வா வீட்டுல. எனக்கு அந்த வார்த்தையை சொல்லும் போதே மேல அப்படி, ஏன்னா எனக்கு புரியல, ஏன் எத்தனையோ வீடுகள் இருக்கும்போது ஏன் அவனுடைய வீட்டுக்கு போனா தெரியுமா? வேதம் சொல்கிறது, நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஏங்க, நீதிமானை தேடி அல்ல, என் இயேசு வந்தது பாவிகளான நம்மளை தேடி. ஹல்லேலூயா. பாருங்க அந்த 5வது வசனம் திருவாசி, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு அதை கண்ட யாவரும் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று என்ன சகேயு நல்ல கவனிக்கணும். யாராகிலும் நீங்க பைபிள் எடுத்துட்டு வரும்போது முறுமுறுத்தாங்கன்னா ஒரு நிமிஷம் நிக்கணும். ஒரு நிமிஷம் ஏன் முறுமுறுக்கிறாங்கன்னு கேட்கணும். அப்பதான் உங்க குறை என்னங்கிறது உங்களுக்கு எத்தனை புரிஞ்சு நான் சொன்னது புரிஞ்சா? பிறர் முறுமுறுப்பதற்கு காரணம் நாமே. முகாந்திரம் இல்லாம சொல்லுவாங்க, அதை விட்டுருங்க. முகாந்திரம் இல்லாம உங்களை தூசிப்பாங்க, அதை விட்டுருங்க. நான் இன்றைக்கு இந்த வேதத்தை எடுத்துட்டு வரேன்னா ஒருத்தன் என்னைய பத்தி சொல்றான்னா அந்த காரியத்துக்கு காது கொடுத்து சொல்லுவான். யார் என்ன சொன்னா எனக்கு நல்ல கவனிங்க. என்ன பத்தி பேசுறாங்களா? எந்த காரியங்கள் நான் வேதத்தை எடுத்ததுனால் இவர்கள் இல்லைன்னா என்னுடைய கிறிஸ்து இயேசு எனக்குள் இருந்து வெளிப்பட முடியாதபடி என்னது தடை பண்ணுகிறது என்பது தெரிஞ்சு அதை நீங்க என்ன செய்யணும்? இங்க சகைவை தான் பண்றாரு. வேதம் சொல்லுகிறது, நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானா நாளத்தினாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதாவது நல்ல கவனிங்க, இயேசு சையோட்டு ஏதாவது சொன்னாரா? இன்னைக்கு வீட்டுல தங்கணும் அவ்வளவுதான் சொன்னாரு. பாருங்க, நடந்து வரும்போது மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை அவன் இருதயத்தை குத்துகிறது. அவன் சொல்றான், நான் யாரிடத்தையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டு, நான் நாளத்தினே திரும்ப. அடுத்த வார்த்தை சொல்லுது, வாசிஞருடைய ஒருபது, இயேசு அவரை நோக்கி வீட்டுக்கு இவனும் ஆபிரகாமின் ஒரு வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கும், உங்களுக்குள்ளே நீங்கள் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள். என்ன வாசிக்கிறீங்க அந்த வசனம்? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள், பிறர் உங்களை பார்க்கிற. இயேசு சொல்றார், இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான், இவனும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை போல் வாழ்கிறான் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும்? வாழ வேண்டும். நான் வேதம் சொல்லுகிறது, 10வது இழந்து போனதை தேடவும் மனுஷகுமாரன். அப்ப எதுக்கு வந்தாரு? இழந்து போன நம்மளெல்லாம் இழந்துட்டாரு. உண்மையா இல்லையா? நம்மளை தேடி வந்திருக்கிறார். மனம் திரும்புவதற்கு ஆயத்தமா இருந்தால் உங்க வீட்டுல வந்து தங்குவார். நீங்க நல்லா பாருங்க, இயேசு வீட்டுக்கு போய் தங்குற மனம் திரும்பல. எப்போ மனம் திரும்பினாலும் அப்பதான் வீட்டுக்குள்ள உள்ள போறாரு. வீட்டுக்கு வாரேன்னு சொன்னாரு, வரக்கூடிய வழியிலே மனம் திரும்பிட்டான். வீட்டுக்கு வரல வழியே நம்ம எனக்கு சில வீட்டுல போனான்னு போட, இயேசுவை வீட்டின் தலைவர். ஒரு நாளாவது அவர் வீட்டுக்கு தலைவராக இருக்க விடுறீங்களா? வாய்ப்பு இல்லை. அவர் இருக்கனாலும் கூட இருக்க வச்சு பாருங்க, அவரோட வீடு எவ்வளவு மகிமையா இருக்குன்னு அப்புறம் பாருங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. நாங்க முன்னாடி எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்க நேரத்துல இருந்து கதை விடுவோம். எப்படின்னா, எப்படி வீடு கட்டணும், எப்படி இருக்கணும் வீடு, இப்படி செய்யணும், இப்படி நிறைய கதை விடுவோம். நாங்க ஜெபம் பண்ணி முடிச்சோட கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவேன், இனி பெயிண்ட் அடிக்க வேண்டிய மட்டும்தான். உண்மையா பெயிண்ட் அடிக்க வேண்டிய மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்றேன். புரியல, எல்லாருக்கும் புரியல. பெயிண்ட் மட்டும்தான் வீட்டுக்கு அடிச்சோம் நீ. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க, யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம். யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், அதனுடைய 1வது அதிகாரம், அதனுடைய 3வது வசனம். பழைய ஏற்பாட்டுல 1072. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி விலகும்படி அவர்களோடு தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினார். மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்க வேண்டிய யோனா வழி தவறி போகிறான். இதனால் புரியுது, மனம் திரும்புதலை குறித்து. ஏன்னா 2வது வசனம் சொல்கிறது, நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரம என்ற சங்கத்தில் வந்து அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கிறிஸ்துவிற்கு நேராய் திருப்பும்படியான ஒரு தரிசனம், ஒரு திட்டம், ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படிதானே? ஆனா இவன் எங்க போறான்? நினிவேக்கு போக வேண்டியவன் தர்சீசு கப்பல் ஏறான், கூலி கொடுத்து. எப்படி கர்த்தர்? நிறைய பேரு இன்னைக்கு வினைய விலை கொடுத்து வாங்குறாங்க. இதனால புரிஞ்சு, எப்படி இந்த யோனா கூலி கொடுத்து கப்பல் ஏறினானோ அதே போல இன்றைக்கு அநேகர் விலை கொடுத்து வினையை வாங்குகிறார்கள்.
அப்படிதானே? எனக்கு வேதம் சொல்கிறது கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். பதில் கர்த்தப்படி சொல்லுங்க, உங்க மேல ஒரு திட்டம் இருந்தா அந்த திட்டம் நிறைவேறுகிறது வரைக்கும் உங்களை கர்த்தர் விட மாட்டார். உங்க வாழ்க்கையில் பெருங்காற்று அடிச்சுட்டே இருக்கும், முன்னேறி போக முடியாது. நீங்க நினைச்சது ஒண்ணும் நடக்காது. ஏன் தெரியுமா? உங்க மேல ஒரு திட்டம் இருக்கிறது. யோனாவின் மேல் இருந்த திட்டத்தை யோனாவை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த யோசனையோடு இருந்ததுனால பெருங்காற்றை வரவிடுகிறார். அங்க வேதம் சொல்கிறது, இவரோ அடித்தட்டில் போய் அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருந்தார். யாரு? மனம் திரும்பலை குறித்து பிரசங்கிக்க வேண்டியவர்கள். இன்றைக்கும் அநேகர் அடித்தட்டில் போய் ஏசி போட்டு அழகாய் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மனம் திரும்பலை குறித்து பிரசங்கிக்க வேண்டியவர்கள். எது சொல்லி புரிந்தது? நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம், தேவன் எதற்காக நம்மளை அழைத்தார் என்கிற சரியான திட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். தூத்துக்குடியில் இருக்கிற எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுக்கு பிரதானமான ஊழியமே தூத்துக்குடியில தான். ஏன்னா ஒரு பெரிய கூட்டம், ஒரு 50க்கு மேல் ஜனங்கள் வருவாங்க. அனைவருமே இந்துக்காரங்க, கர்த்தரை அறியாதவர்கள். மாசந்தோறும் ஒரு கூட்டம் நடக்கும். அப்ப அண்ணன் சொல்லுவாங்க, சீக்கிரம் நம்ம சபையை கட்டணும், சீக்கிரம். நான் சொன்னேன், அண்ணன் இப்ப அதுக்குள்ள பொருளாதாரம் இல்லை. அவங்க எதிர்ப்பு சொன்னாங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் சபை கட்டட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்படி ஆண்டவர் எத்தனை ஜனங்களை எழுப்பி வச்சிருக்கிறார் பாருங்க. அது மட்டுமல்ல, அநேக திறந்த வாசல்களை கர்த்தர் ஏற்படுத்தி சந்தையில போய் சுவிசேஷ அறிவிப்பதற்குரிய வழிவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய கன்வென்ஷன் மைதானம், நீங்க கன்வென்ஷன் ஃப்ரீயா நடத்திடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படி பல வாசல்களை தேவன் நமக்காக சுவிசேஷத்திற்காக திறந்து இருக்கிறார். அல்லேலூயா. எங்க இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட், இதுக்கிடையில இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி மாவட்டம், அது தாண்டி நம்மளை கர்த்தர் இருக்கிறார் பயன்படுத்துவதற்கு. காரணம் தெரியுமா? அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்வதற்கு. யோனாவை குறித்து வேதம் சொல்கிறது, மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்க வேண்டியவனுக்கு மனம் திரும்புதலை குறித்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படிதானே? வாசிங்க அதனுடைய 8வது வசனம். அப்பொழுது அவர்கள் நோக்கி, யார் நிமித்த இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில். நான் யாரு? கிறிஸ்தவன். நான் யாருன்னா வாரந்தோறும் சர்ச்சுக்கு போயிடுவேன். நான் யாரா? எத்தனை பேர் புரியுது? உபவாசம்னா தவறாம உபவாசிப்பேன். ஆனா போறது எங்க? அந்த வசனத்தை வாசியான எனக்கு ரொம்ப, ஏன்னா நான் எபிரேயன், அவர் என் தேவனிடத்தில் நான் பயபக்திக்குரியவன். ஏங்க இந்த போராட்டு? எதுக்கு இந்த பொய்? அப்படிதானே? பொய் தானே சொல்லலாம், உண்மை சொல்லலாம். எபிரேயன் தான் கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிற ஊழிய பயபக்திக்குரியவன். ஒரு பக்தி இருக்குமா? இருக்கும் பயம், பக்தி தான் எல்லாருக்கும் இருக்குற. பக்தி யாருக்குங்க இல்ல? நம்மளை விட வெளியே இருக்கவங்களுக்கு பக்தி அதிகம். செருப்பை போட்டுக்கிட்டு எங்க போக மாட்டான், படியில ஏற மாட்டான். அப்படிதானே? குளிக்காம கோயிலுக்கு போக மாட்டான். நம்மளை விட பக்தியில கூடவங்க. ஆனா பயபக்தி, யாருக்கு பயப்பட நமக்கு சரியாக என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின், பரிசுத்தரின் அறிவே அறிவு. வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்றான், நான் அவரிடத்தில் பயபக்திக்குரியவன். அவன் சொல்றாங்க, அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போறான் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமூகம் அதிகமாய் கண்ட நாயெல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை எதுனே புரியுது? தேவனை அறியாதவர்கள் இன்னைக்கு நம்மளை கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம கேடு கட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மையா இல்லையா? தேவனை அறியாதவர்கள் இன்னைக்கு கேட்கிறான், என்னையா கிறிஸ்துவுக்கு பேரை சொல்லி ஏண்டா இப்படி அநியாயம், ஏண்டா இப்படி அக்கிரமம்? காரணம் என்ன? தேவ சமூகத்தை விட்டு விலகினதுனால், நமக்குன்னு ஒரு பாதையை தெரிந்தெடுத்ததுனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவம். நான் இப்படி யோசித்து பார்த்தேன். இன்னைக்கு யாருக்கும் அதை குறித்து எண்ணம் கிடையாது. ஆனா அவரை பாருங்க எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்காரு. நமக்கு அதை குறித்து யோசனை கிடையாது. ஆனா அவர் நினைப்பாரு, டே இதுக்காடா நான் வந்தேன், இதுக்காடா ரத்தம், இதுக்காடா சிலுவையில் மரிச்சு. உண்மையாட்டுங்க, ஒருவேளை இந்த காலத்தில் வாழ்ந்த நம்மளெல்லாம் மனம் திரும்பணும்னு வந்திருந்தார் வைங்களாம், விட்டுட்டே ஓடி இருப்பாரு. அவ்வளவு அநியாயம். நான் எப்படி நினைச்சு பார்த்தேன், நோவாவின் காலத்தில் நடந்ததை விட இன்னைக்கு அக்கிரமம் பெருகிருக்கு. ஏன் இன்னைக்கு இவ்வளவு நாள் வச்சிருக்காருன்னு தெரியல. சொல்லட்டா? கிருபை. வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை. கிருபை எப்பவும் வேலை செய்யாது. கிருபை எப்பவும், சிம்சோன் எப்பவும் தனியால் படிவே படுத்து கிடப்பான். கர்த்தருடைய ஆவியானவர் கூப்பிட்டு வந்துருவாரு. வந்த உடனே அவன் எழுதி, ஒரு நாள் இப்படித்தான் வாருன்னா காணல அவரை. வாருன்னா ஏன்னா கிருபை எப்பவும் வேலை. இதை புரிஞ்சு, கிருபை நீங்க எப்பவும் நம்பினீங்கன்னா எப்பவும் அது வேலை செய்யாது. ஏன்னா லாட்டரி சீட்டு எப்பவும் எனக்கு நமக்கு. ஒரு காரியம் சொல்லட்டா, நம்ம ஜெபிக்கிறதுனால, நம்ம தேவனை ஆராதிக்கிறதுனால, வேதத்தை வாசிக்கிறதுனால ஒன்றும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவில்லை. அது ஒரு லாட்டரி சீட்டு. அது ஒரு யாக்கோபு எப்ப ரசிக்கப்பட்டாரு
சொல்லுங்க, யாக்கோபு எப்ப ரசிக்கப்பட்டாரு? தெரியாது. யாக்கோபு யாரு? ஈசா கூட. ஆனா நீங்க அந்த கேண்ட நீங்க கேட்டிருக்கணும், எந்த யாக்கோபு சொல்லுதியான்னு கேட்டிருக்கணும். எதுல எத்தனை யாக்கோபு உண்டு? 4 யாக்கோபு உண்டு. எத்தனை யாக்கோபு? யோசேப்புக்கு அப்பா பேர் இருந்தது. எந்த யோசேப்பு? இதுதான் படிக்கக்கூடிய ஒண்ணு. எந்த யோசேப்பு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு, புதிய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு. யோசேப்பு யாரு? இயேசுவின் தந்தை பேர் யோசேப்பு. யோசேப்பின் இன்னொரு தந்தை இது இன்னொருத்தர் யாக்கோபினுடைய பையன் பேரு யோசேப்பு. நல்ல கவனிங்க, அங்கேயும் தந்தை யாக்கோபு, பிள்ளை யோசேப்பு. அங்க அவருக்கு தந்தை யாரு? யாக்கோபு, பையன் யாரு? யோசேப்பு. அந்த வழியில் வந்தவர் தான் கிறிஸ்து இயேசு. இன்னும் 2 பேர் உண்டு, சீஷர்கள். சின்ன ராயப்பன்னு சொல்லுவாங்களா அவரை பத்தி? ஆமா, சின்ன அந்த ராயப்பன்னு சொல்லுவாங்க. இன்னும் 2 யாக்கோபு. ஒன்று இயேசுவோடு தலைவெட்டி ஒருத்தன் கொல்லப்பட்டான். ஒன்று யாக்கோபின் யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு. 2 பேர் உண்டு. இப்போ எத்தனை யாக்கோபு இடத்துல? எனக்கு தெரிஞ்சு 4 பேர். கூட இருக்காங்களா எனக்கு தெரியல. யோசேப்பு எத்தனை யோசேப்பு? 4 யோசேப்பு. வாசிங்களா? அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, இயேசுவின் சீசனாகிய யோசேப்பு. 2 பேர் தெரிஞ்செடுப்பாங்கல்ல, மத்தியா யோசேப்பு. அதுல ஒரு ஆள் யோசேப்பு சீட்டு போட்டதுல. அப்போ வேத எத்தனை அண்ணாள்? 2 அண்ணாள். 2 அண்ணாள் பழைய ஏற்பாட்டில் வருவாங்களா, புதிய ஏற்பாட்டில் வருவாங்களா? வாசிக்கிறீங்களா? அண்ணாள் 86 வயதக்க அந்த ஸ்திரீ எங்க ஆலயத்தை விட்டு விலகாமல் இரவும் பகலும் உபவாசித்துக் கொண்டிருந்தார். வாசிக்கிறீங்களா? இப்படி நிறைய இருக்குது வேதத்துல. சகரி அப்படி இப்படி பார்த்து எனக்கு எத்தனை எனக்கு? 2 எனக்கு தெரியுமா? வேதத்துல 2 எனக்கு. ஒருத்தர் தேவனோடு நடந்தவன், ஒருத்தருக்கு காயின். அவருக்கு எனக்கு அப்பா யாருன்னா காயின். பெரிய பட்டணத்தை கட்டி ஏனோக்கி பட்டணம் வச்சிருக்காரு, யாருக்கும் தெரியாது. ஆனா தேவனோட நடந்தவன் இன்றைக்கும் பேசப்படுகிறான். நிறைய இருக்கு. வேதத்தை நம்ம நல்லா தியானிக்கணும், வேதத்தை ஆராயணும், வேதத்துக்குள்ள போகணும். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்க வேண்டியவனுக்கு மனம் திரும்புதலை குறித்து இயேசு சொன்னார். நான் அப்படி முடிக்கிறேன். அந்த 4வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதும் ஆவணத்துக்காக பரிதவித்திருக்கிறாய். நல்ல கவனிங்க. இந்த வசனம் வாசிக்கும் போது ஆவியானவர் சொன்னது, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒன்றை இழக்கிற பொழுது நாம் பரிதவிக்கிறோம். ஆத்துமாக்களுக்காக பரிதவிக்கிறோம். ஆத்துமாக்களுக்காக பரிதவிக்கிறோமா? நான் ஒரு காரியம் சொல்லிட்டேன். அந்த பூமியில் இருந்து எதையும் கொண்டு வரவும் இல்லை, இதை கொண்டு போவதும் ஒன்று சொல்லட்டா, கொண்டு போகலாம். ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு செல்கிற ஒரு பாக்கியம் நமக்கு ஒன்று சொல்லட்டா. அந்த பூமியில் நான் மரித்தாலும் என்னோட சில ஆத்துமாக்களை கொண்டு செல்ல முடியும். ஒண்ணு செய்யண்டா, நீங்க விதைங்க. இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. இயேசு நல்லவர் தானே, பொய் சொல்லலாம். இயேசு நல்லவர் தானே, பொய் சொல்லலாம். இயேசு வல்லவர் தானே. அவர் எவ்வளவு அற்புதங்கள் நம்ம வாழ்க்கை செஞ்சிருக்காரு. அற்புதம் என்னங்க? அற்புதம் என்னது? ஒன்று சொல்லட்டா, நான் போகிற பொழுது எத்தனையோ முறை ஆண்டவரை பாதுகாத்து நமக்கு தெரியாது. அற்புதம். நமக்கு வாழ்க்கையில நான் வண்டியில போனேன், கீழே விழுந்தேன், எந்த அடிப்படை அது இல்லை. நான் போய் கொண்டிருந்த பொழுதே என்னை பாதுகாத்தார். அதுதான் அற்புதம்.